அவன் போய் தீபா புருஷன்கிட்ட கேட்குறான், ஏங்க நீங்கள் 2 பேரும் புருஷன் கொண்டாட்டி இல்லை, ஆளுக்கு ஒரு கட்சியாக எழுத்து நிற்கிறீங்களே, ராத்திரிக்கு வீட்டுக்கு போவீங்களா இல்லையான்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான், தவறாமல் போவேன், காலையில் வேட்டி எடுத்து கட்டிக்கின்னு என் கட்சியை நடத்துவேன். இந்த அறிவு இங்கே இருக்கிற எடப்பாடி நாய்களுக்கும் ஓபிஎஸ் நாய்களுக்கும் இருக்கின்றனவா என்று கேட்கிறேன். போய் காலையில் விழுந்து கும்பிடுகிறாயே, அவனுடைய மூத்தத்தை கூடி அழைப்பது எனக்கு கவலை இல்லை. ஆனால் தமிழனுடைய நலனை அடங்கி வைத்து, நாட் அட் தி ஸ்டேக் ஆஃப் தமிழ் இன்ட்ரெஸ்ட். இவர்களெல்லாம் தீபாவின் பின்னாலே எப்படி அணிவகுக்க முடிகிறது? இவளுக்கு ஒன்றும் தெரியாது, இவளை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்ற பாங்கு. ஒரு காலத்திற்கு பிறகு விஜயகாந்த் வந்தார். அவரை கெடுக்க வந்த 2 சனி, ஒன்று அவர் பொண்டாட்டி, இன்னொன்று வைகோ. நம்முடைய எடப்பாடி சொல்லுகிறார், பாருங்கள் மெரினாவிலே எவ்வளவு கூட்டம் வந்து ஜெயலலிதாவுடைய சமாதியை சுற்றுகிறது என்று. ஒரு பன்றிக்கு மெரினாவிலே சமாதி வைத்தால் கூட அதற்கும் பார்ப்பதற்கு 10,000 பேர் வருவார்கள். நான் சொல்லுகிறேன், ஜெயலலிதாவினுடைய படம் வைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, ஒவ்வொரு படத்திற்கு கீழே ஒரு வாசகம் எழுத வேண்டும். ஜெயலலிதாவினுடைய படத்துக்கு கீழே என்ன வாசகம் எழுதுவீர்கள்? பெரிய பூலான் தேவி என்று எழுதுவீர்களா என்று கேட்கிறேன் நான். மக்கள் எல்லாம் முட்டாள்களாக இருந்தார்கள், படிக்காதவர்களாக இருந்தார்கள். தலைவர்களெல்லாம் அண்ணாவை போல, பெரியாரை போல பேரறிஞர்களாக இருந்தார்கள். இன்னொரு காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கிறது. நாடு முழுவதும் இருக்கிற அத்தனை மக்களும் படித்தவர்களாக இருக்கிறார்கள், தலைவர்கள் எல்லாம் முட்டாள்களாக இருக்கிறார்கள். தீபா ஒரு கட்சி தலைவர், விஜயகாந்த் ஒரு கட்சி தலைவர் என்று நீங்கள் வரிசையாக பார்ப்பீர்களே. ஆனால் எடப்பாடி, ஓபிஎஸ் இவர்களெல்லாம் எந்த வகையில் வைத்து எண்ணப்பட வேண்டியவர்கள்? இவர்களுக்கு என்ன அரசியல் கூர்மை உண்டு? இந்த நாட்டில் நடக்கின்ற அவலங்கள் குறித்து இவர்களுக்கு கவலை இருக்குமானால், இவர்கள் ஜெயலலிதாவினுடைய சாவிலே மர்மம் இருக்கிறது என்பது ஒன்றை மட்டுமே 6 மாத காலமாக ஒரு மனிதன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அந்த மனிதன் என்ன அறிவுடையவன் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அரசியல் என்பது கீழ்நிலையை தொட்டுவிட்டது. வரக்கூடாத யார் வேண்டுமானாலும் அரசியலில் வரலாம். தீபாவெல்லாம் ஒரு தலைவராக வருவார் என்று நீங்கள் ஒரு காலகட்டத்தில் எண்ணி பார்த்திருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய தலைவர்களை சந்தித்து விட்டு வந்தார் கலைஞர். அவருடைய காலத்தின் இறுதி பகுதியில் ஜெயலலிதா வந்ததையே தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, தலைவர் கலைஞர் இன்றைக்கு மேடைக்கு வருகிறவராக இருந்தால் இதெல்லாம் எப்படி நடக்க முடிந்தது என்று தீபாவின் பெயரெல்லாம் கேட்டால் ஆச்சரியப்படுவார். ஆனால் ஒரு கட்டத்தில் நான் சொல்லுகிறேன், இந்த கட்சி உடைந்த போது நான் பல ஊர்களுக்கு செல்லுகின்ற போது ஒவ்வொரு ஊரிலும் தீபாவினுடைய படம் இருந்தது. யாரையாவது ஒருவரை தூக்கி வைத்துக் கொண்டு நாம் சுரண்டலாம் என்றுதான் அவர்கள் கருதுகிறார்கள். தீபாவுக்கு ஏதோ ஜெயலலிதாவுடைய சாயல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த அரசியலில் அவரை முன்னிறுத்தி விட்டு நாம் எதை அடையலாம் என்று ராஜகண்ணப்பன் போல 3 முறை மந்திரியாக இருந்தவர்கள், 3 துறைக்கு மந்திரியாக இருந்தவர்கள் எல்லாம் தீபாவை பின்பற்ற போனார்கள். மலரவன் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களெல்லாம் தீபாவின் பின்னாலே எப்படி அணிவகுக்க முடிகிறது? இவளுக்கு ஒன்றும் தெரியாது, இவளை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்ற பாங்கு. ஒரு கட்சி உடைகிற போது நான் நியாயமாக சொல்கிறேன், வலிமையாக இருக்கிற கட்சிக்கு அந்த உடைந்து போன கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் வர வேண்டும். ஒரு பெயர் கூட திமுகவுக்கு வரவில்லையே. எல்லாம் தீபா கட்சிக்கு போறான், தீபா புருஷமைச்ச கட்சிக்கு கூட போறான், திமுகவுக்கு வர மாட்டேங்கிறான். என்ன காரணம்னா, இங்கே 30 வருஷம் 40 வருஷமா ஆணி அடித்தது மாதிரி இருக்காங்க. இவங்கெல்லாம் போய் என்னைக்கு நம்ம வர்றதுன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான். மாவட்டம் போய் வட்டம், வட்டம் போய் கீழே, இவெல்லாம் வரிசை நகண்டு நம்ம ஆய்வுக்கு இது நடக்காது. இங்கே வந்தால் இவனுக்கு வர்த்தக அணிகளை கொண்டே ஒரு பிரிவு கொடுப்பாங்க. அங்கே போனால் கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவே ஆகலாம் என்று நினைக்கின்றான். ஒரு காலத்திற்கு பிறகு விஜயகாந்த் வந்தார். திடீரென்று சிலவற்றை பேசினார். ஒரு ஆள் வெற்றி பெற்றார் அவர். அப்புறம் அடுத்த தேர்தலில் கூட்டணி சேர்ந்தார் அந்த அம்மாவோடு. எதிர்கட்சி தலைவராக ஆகிவிட்டார். எதிர்பாராத விதமாக திமுக 3வது இடத்திற்கு போய்விட்டது. அதனால விஜயகாந்த் நினைத்தார், திமுகவினுடைய கதை முடிந்து விட்டது, நாம் 2வது இடத்திற்கு வந்து விட்டோம், இனிமேல் முதலிடத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர் நினைத்தார். அவர் கூட நினைத்திருக்க மாட்டார், அவரை கெடுக்க வந்த 2 சனி, ஒன்று அவர் பொண்டாட்டி, இன்னொன்று வைகோ. இந்த 2 சேர்ந்து அவரை ஒப்பேற்றி வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. அவர் புரியாமல் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, இந்த நிலைமைக்கு நம்ம வந்ததுக்கு காரணம் நம்ம அலுவலகத்தினுடைய வாஸ்து சரியில்லைன்னு அவர் முகப்பை மாற்றி மாற்றி இடித்து கட்டிக்கிட்டு இருக்கார். இவ்வளவு தான் அறிவு. அந்த கட்சிகளெல்லாம் இப்பொழுது இல்லை. 3வது அணி என்று ஒரு அணி புறப்பட்டது.
அந்த அணி அதுதான் நாடாள போகிறது என்று சொல்லி விஜயகாந்த் முதலமைச்சர் என்று இவர்கள் அறிவித்தார்கள். வைகோ அறிவித்த உடனே விஜயகாந்த் ரொம்ப மகிழ்ந்து போனார். அப்புறம் சொல்லிவிட்டார், எப்பொழுது என்னை நீங்கள் முதலமைச்சராக ஆக்குகிறீர்களோ அப்பொழுது நானும் என் பங்குக்கு உங்களுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும். வைகோ துணை முதலமைச்சர், நம்முடைய இடது கம்யூனிஸ்ட் கட்சி நிதியமைச்சர், வலது கம்யூனிஸ்ட் கட்சி பொதுப்பணி அமைச்சர், திருமாவளவன் கல்வி அமைச்சர் என்று அப்பொழுதே அறிவித்து அவர்களும் அன்றைக்கு இரவு அந்த பதவியை அடைந்துவிட்ட மகிழ்ச்சியோடு தான் உறங்க சென்றார்கள். அவ்வளவு ஒரு இழிவான நிலைமை. ஆனால் அவர்கள் 10% ஓட்டு வைத்திருந்தவன் 2.25% ஓட்டு வாங்கினான். 2.25% ஓட்டு வைத்திருந்தவன் 4.25% ஓட்டுக்கு வந்தான். என்ன காரணம் என்றால், மூன்றாவது அணி என்பது எனக்கு தெரியும் எல்லா காலங்களிலும் பேசப்படுகிறது. இப்பொழுது ரஜினி மூன்றாவது அணியாக வருவார் என்றும் பேசப்படுகிறது. இந்த மூன்றாவது அணி ஏன் வர முடியவில்லை என்று சொன்னால், நான் சொல்கிறேன், அதிமுக என்கின்ற கட்சி இப்பொழுது இடம்பெயர்கின்ற நிலைமை ஏற்பட்டால் அந்த இடத்துக்கு வருவதற்கு இன்னொரு கட்சியால் முடியுமே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தை மையமாக வைத்துத்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஜயகாந்த் இனிமேல் வரப்போகிறேன் என்று சொல்லுகிற ரஜினிகாந்த் யாராக இருந்தாலும் சரி, எனி கிரவுட் பில்லர் கேன் பிகம் எ லீடர் என்கின்ற நிலைமை ஒரு நாட்டில் ஏற்படுவது நல்லதல்ல. விஜயகாந்த் திடீரென்று நம்முடைய விஜய்க்கு கூட ஒரு கருத்து தோன்றி விவசாயிகள் பிரச்சனையை பற்றி கருத்து தெரிவித்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த நாட்டில் ஒரே ஒரு அரசியல் இயக்கம் திராவிட இயக்கம் தான். இதற்கு மாற்று இயக்கம் ஒன்று பிறப்பதற்கு காலம் ஒரு நிலையை தோற்றுவிக்கும். அது அதிமுக அல்ல. பாருங்க, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் டெல்லிக்கு போகிறார். அங்கே போனவுடன் அங்கே பியூன் நிற்கிறான். இவர் போய், நீ யாரையா அப்படின்னு அவன் முடிக்கிறான். இவர் சொல்றாரு, அவன் கேட்குறான், கியா சாப் கியா ஹோனா அப்படின்னு கேட்குறான். இவர், நான் தமிழ்நாட்டு முக்கிய மந்திரி, முதல் மந்திரி அப்படின்னு சொல்கிறார். என்னையாது போன வாரம் ஒருத்தன் வந்தேன், அவன் தான் முக்கிய மந்திரி இல்லை, இப்போ நீ முக்கிய மந்திரி இல்லையே என்னன்னு கேட்குறேன். ஆமாய்யா, அவர் போன வாரம் முக்கிய மந்திரி, இப்போ நான் தான் முக்கிய மந்திரி. அதுக்கு பிறகு பாருங்கள், கவர்னர் எனக்கு பிரமாணம் செய்து வைத்திருக்கிறாரு. அந்த படம் கூட கொண்டாந்துருக்கேன், இதை மோடிட்டு காமிச்சு நான் பார்க்கணும்னு சொல்லுங்கன்னு. சரி, மோடி பார்க்க அழைக்கிறார். அவருடைய கையை நீட்டுகிறார். அந்த கையை பற்றி கொள்வது என்பது அன்புக்கு செலுத்துகின்ற மாற்று அன்பு. அந்த கையை அவர் நீட்டியவுடன் ஒரு முகத்தை அதில் வைத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் தேய்த்து, அவள் என்ன 18 வயசு கனவு கண்ணியா, அந்த கையில் வைத்து இந்த தேய்ச்சி வைக்கிறாய், நீதான் எனக்கு அடைக்கலம், நீதான் என்னுடைய ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதை மோடியிடம் முதல் சந்திப்பில் அந்த கையில் தன் முகத்தை வைத்து தேர்த்ததன் மூலம் அடைக்கலம் என்று சொல்லி இந்த ஆட்சி, இன்னைக்கு மோடி நடத்துகிற ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்கிறது. நம்ம பத்திரிகை நிருபர்களும் பாருங்கள், ரொம்ப அறிவு வளர்ந்த காலத்தில் அவர்களுடைய தரம் எவ்வளவு கீழே இருக்கிறது என்று சொல்கிறேன். அவன் போய் தீபா புருஷன்கிட்ட கேட்குறான், ஏங்க நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லை, ஆளுக்கு ஒரு கட்சியாக எழுத்து நிற்கிறீங்களே, ராத்திரிக்கு வீட்டுக்கு போவீங்களா இல்லையான்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், தவறாமல் போவேன், காலையில் வேட்டி எடுத்து கட்டிக்கின்னு என் கட்சியை நடத்துவேன். இது ரொம்ப அவசியம். நீங்கள் எவ்வளவு சிறந்த கருத்தை நீங்கள் சொல்லுங்கள், பத்திரிகைக்காரன் போட மாட்டான். ஹூ ஆர் யூ, வாட் ஆர் யூ, நீ என்ன வேண்டுமானாலும் உணரலாம், ஆனால் எந்த நிலையிலிருந்து உணர்கிறாய் என்பதுதான் பத்திரிகைக்காரனுக்கு முக்கியம். அதனால தான் அறிவான செய்திகள் வெளிப்படுவதில்லை. அவன் போய் இதெல்லாம் கேட்குறான். இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியலாக இருக்கிறது. இவர்கள் ஒரு பக்கம் கிடக்கட்டும், கடைசியாக போயஸ் தோட்டத்தை அடைவதுதான் அவருடைய கொள்கை என்று ஆகிறது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு நாடு எவ்வளவு பாருங்க, இதை விட ஒன்று சொல்றேன், இந்த அம்மா படத்தை சட்டமன்றத்தில் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது ஒரு மோடியிடம் போய் அழைப்பு விடுத்து விட்டு வந்திருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் சொல்றாரு, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர வேண்டும், இரட்டை இலை சின்னத்தை பெற வேண்டும், யூ ஷுட் ரன் எ கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் என்று அவர் சொன்னார் என்று ஓபிஎஸ் சொல்லுகிறார். லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஆட்சியை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நடத்த வேண்டும் என்று மோடி என்னிடம் சொன்னார் என்று ஓபிஎஸ் சொல்கிறார். நான் சொல்கிறேன், முள்ளம் பன்றி முள் இல்லாமல் எப்படி இருக்கும்? நீ ஊழல் இல்லாமல் ஆட்சி நடத்த உங்களுக்கு எப்படி தெரியும்? ஊழலிலேயே பிறந்தவர்கள் தானே நீங்கள், சாணியிலே புழுத்த புழு தானே நீங்கள்.
அப்படி சொல்றாரு அவர். அப்படி சொல்ற போதே இவர் சிரிச்சிருப்பார் ஓபிஎஸ். ஆஹா, ஊழல் இல்லாத ஆட்சியை பற்றி அதிமுகவுக்கு யோசனை சொல்வதென்றால் ஒன்று அவருக்கு அறிவு குறைவாக இருக்க வேண்டும், அல்லது அதிமுகவை பற்றி தெரியாமல் இருக்க வேண்டும். பழைய காலத்தில் குலேபகாவலியில் நம்முடைய மனோகராவில் வசந்த சேனை என்ற பாத்திரத்தில் நடித்த டி.ஆர். ராஜகுமாரி எப்படியோ அப்படித்தான் நம்முடைய ஜெயலலிதா. டி.ஆர். ராஜகுமாரி ஒரு கனவு கன்னியாக இளைஞர்களுக்கு இருந்தார். அப்புறம் வயசாகிவிட்டது, கதாநாயகியாக நடிக்க முடியவில்லை, கனவு கன்னியாக இருக்க முடியவில்லை என்றவுடன் டி.ஆர். ராஜகுமாரி வெளியே தோன்றுவதையே நிறுத்தி கொண்டார். எந்த பத்திரிகையிலும் தன் படம் வரக்கூடாது. 40 ஆண்டு காலம் தன்னுடைய வீட்டை கூட்டிக் கொண்டு வாழ்ந்து செத்த அன்று தன்னுடைய படம் வந்துவிடக்கூடாது என்று ரகசியமாக அவரை புதைத்து விட்டார்கள். அதற்கு காரணம் டி.ஆர். ராஜகுமாரி என்று நினைத்தால் குலேபகாவலி ராஜகுமாரி தான் நினைவுக்கு வர வேண்டும், வசந்த சேனை தான் நினைவுக்கு வர வேண்டும், வேறு வகையாக நினைவுக்கு வரக்கூடாது என்று அவர் கருதினார். அதே மாதிரி இன்னொரு பெண்மணி நம்முடைய ஜெயலலிதா. அதனால்தான் 28 நாட்கள் பெங்களூர் சிறையிலே இருந்தபோது ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருந்த போது அவரை பார்ப்பதற்காக போனால் அவர் யாரையும் ஏன் பார்ப்பதில்லை என்று சொன்னால், மேக்கப் மேன் இல்லை, ஹேர் ட்ரெஸ்ஸர் இல்லை, எப்படி இந்த தோற்றத்தோடு நாம் நம்முடைய கட்சிக்காரனுக்கு காட்சி அளிப்பது? ரெண்டாவது, ஒரு வார்டன் முன்னால் நாம் அங்கே நின்று கொண்டிருந்தால் வார்டன் சொல்லுவான் 15 நிமிடம் ஆகிவிட்டது, அம்மா நீங்கள் உள்ளே போங்கள் என்று நம்மை ஒரு சாதாரண வார்டன் ஏவுகின்ற நிலைமையை நம்முடைய தொண்டர்கள் பார்க்கக்கூடாது என்று அவர் கருதுவார். அதனாலே தன்னுடைய அதிகாரம் செல்லுபடியாகாத இடங்களிலெல்லாம் அவர் தன்னை ஒழித்து வைத்துக் கொள்வார். இவ்வளவு ஒரு கேவலமான அரசியலை தமிழ்நாட்டுக்கு பழக்கப்படுத்திய அவர் அதுக்கு கடைசியிலே போய் சேர்ந்தார். நான் சொல்லுகிறேன், ஜெயலலிதாவினுடைய படம் வைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, ஒவ்வொரு படத்துக்கு கீழே ஒரு வாசகம் எழுத வேண்டும். ஜெயலலிதாவினுடைய படத்துக்கு கீழே என்ன வாசகம் எழுதுவீர்கள்? அண்ணாவினுடைய படத்துக்கு கீழே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று எழுதப்படுகிறது. முத்துராமலிங்கத்தினுடைய படத்துக்கு கீழே தேசபக்தியும் தெய்வ பக்தியும் குறித்து எழுதப்படுகிறது. ஜெயலலிதாவுக்கு கீழே என்ன எழுதுவீர்கள்? பெரிய பூலான் தேவி என்று எழுதுவீர்களா என்று கேட்கிறேன் நான். வேறு என்ன உனக்கு தகுதி இருக்கிறது? உன்னுடைய படத்தை சட்டமன்றத்தில் வைத்தால் அதற்கு பிறகு மத்திய பிரதேசத்திலே கலகம் செய்வார்கள். பூலான் தேவியினுடைய படத்தையும் மத்திய பிரதேச சட்டமன்றத்திலே வையுங்கள் என்று நம்முடைய எடப்பாடி சொல்லுகிறார். பாருங்கள், மெரினாவிலே எவ்வளவு கூட்டம் வந்து ஜெயலலிதாவுடைய சமாதியை சுற்றுகிறது என்று. ஒரு பன்றிக்கு மெரினாவிலே சமாதி வைத்தால் கூட அதற்கும் பார்ப்பதற்கு 10,000 பேர் வருவார்கள். இதுதான் இந்த நாடு, எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்கின்ற நாடு. எவனுக்கு எதை பற்றி ஒரு அறிவு இருக்கிறது? இன்னொன்று கடைசியாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நாமெல்லாம் நடத்துகிற பாராட்டு விழாவை விட நம்முடைய எடப்பாடி, நம்முடைய கலைஞருக்கு நடத்துகிற பாராட்டு விழா தான் மிகச்சிறந்தது என்பது என்னுடைய கருத்து. ஒற்றை தீர்ப்பாயம் என்ற ஒன்றை உருவாக்குவதற்கு நம்முடைய மோடி முயல்கிறார். இவற்றையெல்லாம் பேசுகிற அரசியல்வாதிகள் இல்லை, இதை பற்றி கவலைப்படக்கூடிய அரசியல்வாதிகள் இல்லை. அந்த ஒற்றை தீர்ப்பாயம் என்பது என்ன என்றால், 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த தீர்ப்புகளை எல்லாம் செல்லாததாக ஆக்கி ஒரே தீர்ப்பாயத்தின் கையிலே புதிதாக வழக்கு நடத்த விட்டுவிடுவது என்கின்ற முடிவை நீங்கள் மேற்கொள்வீர்களே, ஆனால் நம்முடைய காவிரி நீர் தீர்ப்பு செல்லாததாக ஆகிவிடும். எப்படி வாழ்வது தமிழர்கள்? எப்படி அவருடைய வருங்கால தலைவர்கள் வாழ்வது? இந்த அறிவு இங்கே இருக்கிற எடப்பாடி நாய்களுக்கும் ஓபிஎஸ் நாய்களுக்கும் இருக்கின்றனவா என்று கேட்கிறேன். போய் காலையில் விழுந்து கும்பிடுகிறாயே, அவருடைய மூத்தத்தை கூடி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் தமிழனுடைய நலனை அடங்கி வைத்து நாட் அட் தி ஸ்டேக் ஆஃப் தமிழ் இன்ட்ரெஸ்ட் அறிவு வேண்டாமா? ஒற்றை தீர்ப்பாயம் உருவாக்குகிறேன் என்று சொல்கிறானே, அப்படியானால் காவிரி தீர்ப்பையே இல்லாமல் ஆக்குவதற்கு மோடி முயல்கிறார். மோடி என்பவர் தமிழருக்கு நஞ்சனைய மனிதர் என்று நான் தெளிவாக சொல்கிறேன். நீ மாட்டுக்கறியை தின்னு, ஆட்டுக்கறியை தின்னு, கோழிக்கறியை தின்னு, தின்னாமலது அதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தமிழருடைய உயிர் நாடியான பிரச்சனை இந்த காவிரியை புதைத்து விடுவதற்கு அவர்கள் முயல்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே கால் உண்ண நினைக்கிறார்கள். அதற்கு 37 எம்பிக்களை கையிலே வைத்திருக்கிற நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கையாளாகாத கட்சி ஜனாதிபதி தேர்தலில் 37 பேரை கொண்டு வாக்களிக்க இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், 37 எம்பிக்களும் வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால் காவிரி நீர் தீர்ப்பாயத்தை ரெகுலேட்டரி போர்டை நீ உண்டாக்கி என்பதை ஏன் நிபந்தனையாக ஆக்க உன்னால் முடியவில்லை? You are representing the people. 7 கோடி பேரும் பாராளுமன்றத்திற்கு செல்ல முடியாது என்கின்ற காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகள் 39 பேரை அனுப்பி வைக்கிறார்கள்.
அங்கே போய் இந்த மக்களின் குரலை உன்னால் ஒலிக்க முடியாது என்றால் பதவியை விட்டு கீழே இறங்கு.